ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, போன வாரம் என்ன தலைப்பு பார்த்தோம்? எனிஒன்? ஃபர்கிவ்னஸ். மன்னிச்சிட்டிங்களா? எல்லாரும் மன்னிச்சிட்டிங்களா? மன்னிச்சிங்களா இல்லையா? ஃபர்கிவ்னஸ், மன்னிப்புன்னா என்ன? மன்னிப்புனா என்ன? மன்னிச்சு விடுறது. செம்மையா சொன்னப்பா, நீ தாண்டா சூப்பரு. மன்னிச்சு விடுறது. நல்லா சத்தமாக சொல்லு, கேட்குறது இல்லை போல. மன்னிச்சு விடுறது, மன்னிச்சுட்டு மறந்துடணும். ஓகேவா? அந்த வார்த்தை கீழ்பட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு என்ன தலைப்பு என்றால் கிரவுண்டை பற்றி பார்க்க போகிறோம். கிரவுண்டுனா நமக்கு சின்ன வயசில் கிரவுண்டில் போய் விளையாடுவோம். கிரவுண்டுக்கு போகிறீங்களா? நீங்களா பிள்ளைகள்லாம் போகிறீங்களா? கிரவுண்டில் பார்க்கும்போது தலை ஆட்டுறோம், அப்படி இப்படி ஆட்டுறோம். சிலதான் கிரவுண்டுக்கு போய்ட்டு வாபஸ் வர மாட்டாங்க. அந்த கிரவுண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். தலைமையில் இருக்கிற கிரவுண்டை பற்றி கிடையாது. நான் நிறைய பேரை கலாய்ப்பேன், கிரவுண்ட் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தியா காலேஜ் டேஸில். இப்போ எனக்கும் கொஞ்சம் கிரவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு என் தலையில். அதனால் இப்போ யாரும் கலாய்க்கிறது கிடையாது. அந்த கிரவுண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரவுண்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? லேண்டுன்னு சொல்லலாமா? லேண்டா? இடம், நிலம். கிரவுண்டுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க? மைதானம். ஓகே, இடம், நிலம், லேண்ட், அதை பற்றி தான் வசனத்தில் பார்க்க போகிறோங்க. முதல்ல இருந்து 8 ஓகே 5-8, சாப்டர் 8 verse 5 to 8 மெதுவாக படிக்க ஆரம்பிங்க. காதில் கேட்டுக்கொள்ளுங்க. விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விழுந்து மிதியுண்டது. விதைக்கிறவன் என்ன பண்ணாங்களாம்? விதைச்சானா வழி உண்ட என்ன, அது என்ன போட்டு வேஸ்ட் சைடில் அங்கே விதைச்சாங்களாம். அது என்னாச்சுங்களா? அடுத்தது படிங்க. வழியருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. ஓகே, இது முதல் விதையை ஒருத்தர் விதைச்சிருக்கிறாரு. எங்க? ஒரு நடக்கிற இடத்துல விதைச்சிருக்கிறாரா. அது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களா? இட் வாஸ் ட்ராம்பிள் டவுன், மிதிக்கப்பட்டதான். அதுக்கப்புறமா ஆகாயத்தின் பட்சி, பேர்ட், அதை எடுத்துட்டு போயிடுச்சான் விதைய. இது ஒன்று. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம விதைக்க முடியும். 2வது 6 படிக்க ஆரம்பிங்க. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைந்த பின் அதற்கு ஈரமில்லாததினால் உலர்ந்து போயிற்று. ஓகே, இன்னொன்று கற்பாறை மேலே விழுந்துதான். அதில் ஈரம் இல்லாதனால as soon as it sprang up it withered away because it lacked moisture. ஈரப்பசை இல்லையா விதைச்சிருக்கிறாங்க, அந்த விதையும் வீணாயிடுச்சான். அடுத்தது 3, 7வது படிங்க. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. ஓகே, சில விதை வளர்ந்தது, ஆனால் முள்ளோட வளர்ந்தது. முள்ளு கூட வளர்ந்தனால என்ன ஆச்சோ அதை நசுக்கி போட்டது அப்படின்னு போட்டுருங்க. இது 3வது விதை. 3 ஆயிடுச்சா? 8 படிக்கலாம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். ஓகே, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. அது 100 மாறிச்சோ. ஒரு விதையை போட்டதுக்கு 100 fold. இது எப்படி இருக்கும்? நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் போட்டோன்னா, நான் 100 ரூபாய் தான் போட்டேன், கோடி வந்துருச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. ஒரு விதை போட்டோன்னா 100 மடங்கு அறுவடை இருந்துச்சான். அதுக்கப்புறமா படிங்களேன். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். ஓகே, இது ஏசப்பா சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அந்த இமேஜ் போடுங்கம்மா. அந்த 4 இப்போ பார்த்தோம்ல, 4 விதையை பற்றி. இதுதான் ஃபர்ஸ்ட். முதலாவது உருன்னு இருக்கா? ஒரு ஃபர்ஸ்ட் இமேஜ் உருன்னு, அப்படியே சில பேர்லாம் உருன்னு இருப்பாங்க, தெரியல. மன்னிப்பு, கசப்பு, வெறுப்பு எல்லாத்தையும் வச்சுட்டு அதை அப்படியே உருன்னு பார்த்துட்டு இருக்கோம். விதைகள் போட்டிருக்காங்க வேஸ்ட் சைடில். அந்த காக்கா பிடுங்கிட்டு போயிடுச்சான். ஓகேவா? காக்கா தருதா? உங்கள் லைஃப்பில் இந்த காக்காக்குதா? நீங்களே காக்காவா இல்லை நம்மளே காக்காவா? காக்கா தெரியுதா? அதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. 2வது பாருங்க, விதைகள் போட்டாங்களாம், கீழே கல் இருக்கான், அதனால அதுக்கு தண்ணி பாசம் இல்லையா, மாய்ஸ்சர் இல்லாதனால அதுவும் செத்து போச்சான். அதுவும் வருத்தமாக இருக்கு பாருங்க, அப்படின்ட்டு. செகண்ட் மூஞ்சி பாருங்களேன் எப்படி இருக்கு, ரொம்ப வருத்தமாக இல்லை. 3வது என்ன, ஒரு மாதிரி வாழ்க்கையே வருத்த மாதிரி இருக்கு. 3வது அங்கே பாருங்க, விதை வளர்ந்துருக்கு, கீழே அந்த சென்டரில் தெரியுதா உங்களுக்கு? ஒரு முளைச்சிருக்கு, ஆனால் முள் மூடிட்டு இருக்கு. ஓகேவா? அதுக்கு மேலே அது தாண்டி வளர முடியாது, ஏன்னா முள் அப்படியே நசுக்கிட்டு இருக்கும், கழுத்தை பிடிச்ச மாதிரி. 4வது அந்த குட் சாயில், அது விதைக்கப்பட்டிருக்கு, அறுவடை 100 fold. இந்த 4 இமேஜில் சபைக்குள்ள கண்டிப்பாக இந்த 4ல் ஒன்றாக நம்ம இருப்போம். அந்த 4 சொன்னது ஏசப்பா, காது உள்ளவர்கள் கேட்க கடவுது. இப்போ நம்ம காது இருக்கா இல்லையா? காது இருக்கா இல்லையா? ஆனால் வசனம் அப்படிதான் போட்டு, காது உள்ளவன் கேட்க கடவான். அப்போ காது இருந்தும்
கேட்க முடியாத நிலைமைக்குள்ள நம்ம தள்ளப்படலாம். அதுதான் ஏசப்பா போட்டிருக்கு. அப்போ காது இருக்கு, கேட்க முடியாம இருக்கலாம். இந்த 4 காரியத்தை பத்தி எக்ஸ்பிளனேஷன் என்ன போட்டிருக்காங்க நம்ம ஒரு வசனமாக பார்க்கலாம். லூக் சாப்டர் 8, அது 8:12 இருந்து படிக்க போறோமா? 11ல இருந்து படிங்க. 8:11ல இருந்து படிங்க. 11, 8:11. அந்த ஊமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம். ஓகே, அந்த ஊமையன் கருத்தாவது நீங்க இப்ப யோசிக்கல, எந்த விதைய நமக்கு போட்டா, யாரு போட்டா, இல்ல நம்ம தான் விதைச்சோமா? சில பேர் வந்து வீட்டுக்குள்ள வந்து தக்காளிலாம் வளர்ப்பாங்க, தக்காளி வளரும். நம்ம எதுவுமே விதைய போடல. இங்க போட்டிருக்கு விதை என்பது கர்த்தருடைய வார்த்தையாம். Now the parable is this, the seed is the word of God. அப்ப விதை என்பது கர்த்தருடைய வார்த்தைன்னு போட்டிருக்காங்க. அப்போ விதை எங்க விதைக்கிறாங்க? யார் விதைப்பா? விதை யார் விதைப்பா? கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில யார் விதைப்பா? பாஸ்டர் விதைப்பாங்க. அடுத்தது எங்க விதைப்பாங்க? வேற யார் விதைப்பாங்க? நீ படிக்கிற இல்ல, அவர் படிக்கிறாரா? ஓகே, நம்ம படிக்கும் போது உள்ள போதும் வார்த்தை. ஓகே, அப்போ வார்த்தையை படிக்கணும். கரெக்டா? அப்போ மிஸ் பண்ண முடியும். இப்போ இந்த 4 ஸ்டேஜ் இருக்குல்ல, இந்த 4 என்ன தவற முடியும்? முதல் ஸ்டேஜ் வந்து விதை நமக்குள்ள போகணும், அதுக்கு உள்ள படிக்கணும், அது உள்ள போகணும். சாயில் எப்படின்னா இருக்கட்டும், உள்ள இருக்கிற லேண்ட் எப்படின்னா, அது இதயத்தை போட்டிருக்காங்க, பிக்சர்லாம் பார்த்தீங்களா, ஹார்ட்டை போட்டிருக்காங்க. அது எப்படின்னா இருக்கட்டும், விதைய முதல்ல படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ரெகுலரான பைபிள் ஸ்டடி நம்ம லைஃப்ல இருக்கணும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு 3 வாட்டினா பைபிளை திறந்து படைக்க ஆரம்பிச்சோம். அப்பதான் விதை நமக்குள்ள போகும். அடுத்தது விதைக்கிறவன் சபையில விதைக்கிறாங்க. கரெக்டா? அப்ப பேசும்போது விதை வந்து தூவப்படுது. இப்ப நீங்களாம் சபைக்கு வரீங்க, அப்ப சபை இன்னைக்கு வந்து ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. நீ என்னடா திருவிழாக்க கூட்டம் வந்த மாதிரி வந்துட்டு இருக்கு, எக்ஸ்ட்ரா சேர்லாம் போட்டோம், சில வாட்டி வரவே மாட்டீங்க. போன வாரம் நினைக்கிறேன் காத்தடிச்சது, போன வாரமா? கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க. போன வாரம் காத்தடிச்சிச்சு. நேற்று யூத் மீட்டிங்ல இன்னைக்கு அப்படியே இன்னும் இந்த திருவிழாக்கு கலர் துணி போட்டு வந்த மாதிரியும் ஒரு மாதிரி கஜன்னு ஆயிடுச்சு. விதைய சபைக்குள்ளதான் போடுறாங்க. அப்ப சபை கூடுதல் விடவே கூடாது. சண்டே பிலாங்ஸ் டு யார்? சண்டே யாருக்கு? கர்த்தருக்கும் நமக்கும். அப்ப விதை தூவப்படணும். அப்படின்னாக்கா இந்த 4 ஸ்டேஜ்ல போனோம்னா, யாருன்னா உங்க வாழ்க்கையில விதை போடணும். யூடியூப்ல போடுற விதையை நம்பாதீங்க. யூடியூப் வந்து யாருக்குனாக்கா ரொம்ப முடியல, அவங்களுக்கு வந்து சூழ்நிலை பயங்கரமா. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றோம், அவங்க வந்து கிட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ல தூரத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 30-35 கிலோமீட்டர். அவங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் இங்கே வர முடியாது, அதனால அவங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீம். ஒருவேளை நமக்கு அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நமக்கு முடியும் தானே. அப்போ சண்டே நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எந்த காரணத்துக்குள்ளும் மிஸ் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? ஆராதனையை மிஸ் பண்றவங்க படகுல ஓட்ட இருக்கிற மாதிரியா, அவங்க வாழ்க்கை எப்படி தொபக்கட்டேன்னு உள்ள போகணும்னு சொல்ல முடியாது. திடீர்னு முழுகிடுமா வாழ்க்கை, நல்லா போற மாதிரியே இருக்குமா, தண்ணி ரொம்ப 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 ஆழத்துக்குள்ள போயிடுமா. சொன்னாங்களா இல்லையா? அந்த ஐயா சொன்னாரா இல்லையா? அப்ப சபைக்கு வரலைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து, எனக்கு ஆபத்து கிடையாது. எங்க ஆஃபரிங் பாக்ஸ் எதுவும் நிரம்ப போறது கிடையாது, உங்களுக்கு தான் லாஸ். யாரு கிளாஸ்? உங்களுக்கு லாஸ். அதனால திருவிழாக்கு வர மாதிரி வராம டைமுக்கு நேரம் எடுத்துட்டு வந்துருங்க. ஓகேவா? விதை சபையில வந்து போடுறாங்க. அடுத்தது படிங்க. வழியருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். பிசாசு வசனத்தை வந்து எடுத்து போடுறானா, விசுவாசிக்க முடியலையாம். இயேசு நல்லவர்னு சொல்லிட்டாங்க, ஏசப்பா ரத்தம் கழுவுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சபைக்குள்ள வந்தா கேட்டோம் மறந்துரும். புரியுதா? விதைகளை திருடிட்டு இருக்கான். கேட்குறீங்க வார்த்தை, ஆனா வசனம் வந்து உள்ள போய் கிரியேட் பண்ண மாட்டேங்குது, உள்ள அந்த உணர்ச்சிகளை தூண்ட மாட்டேங்குது. இந்த உணர்ச்சி மாம்சத்தின் உணர்ச்சி தரல, நான் வந்துடுறேன், நான் எவ்வளவு தூரம் தான் வந்துடுவேன், அது மாம்சத்தின் உணர்ச்சி. அப்ப ஆவி செத்து போயிருக்கும் போதோ உள்ளுக்குள்ள எதுவுமே மாறாது. ஆவியில் என்னது? விதைய வந்து திருடுறான. யாரு? காக்கா வந்து திருடிட்டு போகுமா. அப்போ எந்தெந்த நல்ல விதைகள் சபைக்குள்ள விதைக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில திருடிட்டே போச்சுன்னா என்ன நடக்கும்? வளர்ச்சியே இருக்காது. அப்போ அது கனியை கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒருவேளை நீங்க கேள்வியோட, என் வாழ்க்கை ஏன் கனி இல்லாம இருக்கு, எனக்கு குரோத்தே இல்லை. குரோத்னா தெரியும்ல, வளர்ச்சி இல்லாம இருக்கு. 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் எப்படி இருந்தோமோ அதே போல இருந்திருப்போம். அதே மாதிரிதான் இருக்கு வாழ்க்கையே மாதிரி. அவன் சொல்லுவாங்க கர்த்தர் நல்லவங்கன்னுவாங்க, கர்த்தருக்குள்ள வந்தா நல்லா வளர முடியும், வியாதி போவன்னுவாங்க, கடன் பிரச்சனை மாறுன்னுவாங்க. எங்கேயோ விதை திருடப்பட்டிருக்கு. சபைக்குள்ள வாங்குற விதைகள், இந்த 10 வருஷமா என்னென்ன விதைகள் கேட்டிருப்பீங்களா? இல்லை 10 வருஷம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், 10 வருஷமா இல்லை சபை ஆரம்பிச்சு 3 வருஷம்னு வச்சுப்பேன், 3 வருஷம் கேட்கிற விதைகளை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம குப்பையில போடும் போதோ இங்க போட்டிருக்க நம்ம செடிகள் மறிச்சு போயிடும். அடுத்தது படிங்க. பிசாசு திருடிட்டு இருக்கான், நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். சபையாக விழித்து கொண்டிருங்க, நம்மளுடைய விதைகளை திருடிட்டு இருக்கான். அடுத்தது படிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியினாலே
கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஓகே, சந்தோஷத்தோடும் அக்செப்ட் பண்ணுங்க. நம்ம சர்ச்சில் இந்த மாதிரி கேட்டர் இருக்கு, நம்ம சபைக்குள்ளும் இது மாதிரி இருக்கலாம். விசுவாசத்தோட என்னன்ட்டு சந்தோஷத்தோடு அக்செப்ட் பண்ணிப்பாங்களாம். இப்போ ஆவுன்னு சொன்னல சவுண்டு, அது அவர் தான் சொன்னார், நான் சொல்ல. ஆவுன்னு சவுண்டு கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆனா கனி இல்லை. ஏன்னா உள்ள கல் இருக்கு, உள்ள எங்கேயோ ஒரு கல் இருக்கு, ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிற கல்கள் இருக்கு. அதனால அது ரூட் வளர்ச்சியே கொடுக்காது. ஒரு மரம் நல்லா வளரணும்னா ரூட் ரொம்ப முக்கியம். அது எவ்வளோத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள போகுதோ அது மரம் வந்து செழிப்பா இருக்குமா. அதே போலதான் பில்டிங் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் ஆடாது, அர்த்குவிக் வராது, அர்த்குவிக் வந்தாலும் ஆடாதான், அசையாதான், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குமா. அப்போ ஃபவுண்டேஷன் சரியில்லை, அடித்தட்ட லெவல். வெளிரங்கமா நல்லா இருக்கு, நான் வந்து 1000 நாள் ஜெபம் பண்றேன், 365 நாள் ஜெபம் பண்றேன், நான் உபவாசம் போறேன், நான் ஆண்டவர் தான் பாக்குறேன், எனக்கு ஆண்டவரை பத்தி தான் பேசிட்டே இருக்கேன். உள்ள வேறு சரியில்லை. வெளிரங்கமா உடை, வெளிரங்கமா என்ன சொல்றது, முக தோற்றமா, அதெல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள எதுவும் மிஸ்ஸிங் ஆயிட்டு இருக்கு. அப்ப எதுவும் வந்து செத்துட்டு இருக்கு. கரெக்டா? அப்ப அதை செக் பண்ணணும். கல் இருக்கான், உள்ளுக்குள்ள கல் இருக்கான். இன்னைக்கு ஒரு வேளை சபைக்குள்ள நீங்க கல்லோட வந்து நீங்க என்ன கல்லு நமக்கு தெரியும், அதை எடுத்து போட்டுடணும். உயிர் போற வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது, ஆயுள் நாட்கள் முடியிற வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது. அதை அப்படியே பிடிச்சு எடுத்து போடணும். இதெல்லாம் நான் எடுக்கணும், சீக்கிரமா எடுக்கணும் சொன்னாரு அந்த ஐயா வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்ல. நேரம் என்பது உயிருக்கு ஏதுவான சமானது. நேரம் வாழ்க்கையா, டைம் தானுங்க. டைம் இஸ் அ லைஃப். அப்போ இன்னைக்கு இல்லை நாளைக்கு நான் மனம் திரும்புறேன், இன்னைக்கு இல்லை அடுத்த வாரம், நான் இப்படிதான் பிறந்தவனே நான் பொல்லாதவன், இப்போ நல்லவன, இது நீங்க சொல்லலாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் ஒன்று இருக்குல்ல, அவ பரலவன் காத்துட்டு இருக்க முடியாது. ஒருத்தருக்கு வந்து சில பேருக்கு வந்து 35 இருக்கலாம், இல்ல 55 இருக்கலாம், இல்ல 40 இருக்கலாம், சில பேர் 20 கூட இருக்கலாம், சில பேர் 15 இருக்கலாம். கொடுக்கப்பட்ட காலத்துக்குள்ள எடுக்க வேண்டிய கற்களை எடுத்துடணும். அது எடுக்காம போராடிட்டே இருந்தோம்னா எங்க போகணும்னு தெரியாது. கரெக்டா? அப்ப எடுக்க வேண்டியது எடுங்க. ராக் எங்க இருக்கு? கல்லான காரியங்கள் எது? கல்லான இதயமா, கசப்பா இருக்கா, மன்னிக்க முடியாத இருக்கா, இதெல்லாம் கல்லு தான். கல்லு போல இருக்கும், வார்த்தை உள்ளுக்குள்ள போல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நிலத்தை பாத்தீங்கன்னா மெதிச்சு போன நிலம். இப்போ வந்து இந்த தார் ரோட் போடாம இந்த கல்லா ரோடு இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் மிதிச்சு போயிட்டு ஃப்ளாட்டாக இருக்கும். அது மேலே ஏதாவது நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மண்ணுக்குள்ளே போகாது, அது அப்படியே மேலே நிற்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தை மிதிச்சுட்டே இருந்தீங்க, பாவ மன்னிப்பை மிதிச்சுட்டே இருந்தீங்க, கர்த்தருடைய வசனத்தை சபைக்குள்ள கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறோன்னா அந்த விதை அப்படிதான் போயிடும், வீணாகிடும். அந்த விதைக்கும் கணக்கேப்பாரு. அடுத்தது 2வது விதை என்னது? கல். உள்ளுக்குள்ள இங்கே கல் இருக்கும், செக் பண்ணலாம். அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாமே. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கல் இருந்துச்சு, கொஞ்சம் வளர்ந்த மாதிரி வளர்ந்தாங்க, ரூட் சரியா இல்லை, அவர்களுக்குன்னு ஒரு சோதனை வந்தவொடனே விழுந்துருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து நல்லா வந்து ஆண்டவரை பற்றி ஒருத்தவங்களை ஆண்டவருக்குள்ளே நடந்தாருன்றதை விட அக்செப்ட் பண்ணார், சபைக்கு வர ஆரம்பித்தார். திடீர்னு ஒரு சோதனை வந்துச்சு, அவ்வளோதான். ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடுச்சு அவங்க வீட்டில், அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. அப்போ வரைக்கும் இந்த வசனம் எனக்கு தெரியாது. நான் நினச்சேன், நான் ரொம்ப வேதனை, என்ன எப்படி பேக் அடிச்சிட்டாங்க, இவ்வளோலாம் ஆண்டவரோட வசனத்தை சொன்னோமே. ஆனால் அவர்களுக்கு உள்ள போல வெளியே காது மட்டும் தான் கேட்டிருக்கு. சும்மா சபைக்கு போனால் நல்லது நடக்கும்டா, சபைக்கு போனால் ஸ்கூல் ஃபீஸ் கொடுப்பாங்கடா, சபைக்கு போனால் காலேஜ் ஃபீஸ் கொடுப்பாங்கடா, சபைக்கு போனால் 4 பேர் வந்து வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவாங்கடா, அவ்வளோதான். அப்படியே பேக் அடிச்சிட்டாரு. எங்கேருந்து வந்தாரோ அதுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ விதை எங்கே இருக்குன்னு பாருங்க, உள்ள போதா இல்லை வெளியே இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி செஞ்சது எப்படின்னா, அந்த மனுஷன் ரெஸ்ட் ரூம் போனா தன்னுடைய விசுவாசத்தில் இருக்கிற காரியங்களோடைய ஏதாவது வச்சுக்கோங்களேன், அதை பேக்ல இருக்குன்னா அதை வெளியே வச்சுட்டு போவார். அப்படியாப்பட்ட ஒரு பயபக்தியான மனுஷன். அவருக்கு வசனத்தை பத்தி சொல்லி ஆண்டரை பத்தி சொல்லி அவரு ரிசர்ச் பண்ணது, அவருக்கு டைம் நான் வேஸ்ட் பண்ணது 2.5 வருஷம் 3 வருஷம். அந்த 3 வருஷம் கேட்காத கேள்வி கேட்பாரு, எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரே மாசம்தான் டப்பா டான்ஸ் ஆடி விட்டது. எடுத்த உடனே அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, அவ்வளோதான். என்ன, நான் வந்ததே வந்து சரியாவும் தான் வந்தேன், இங்கே பார்த்தா இப்படி ஆயிடுச்சு, இதில் என்ன இருக்கு, என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிடுச்சு,
நன்மைக்காக வருவர்கள். சபைக்குள்ள நன்மைக்காக மாத்திரம்தான் வருவாங்க, வெறும் பணத்துக்காக வருவாங்க, ஆண்டவருடைய உறவுக்காக வர மாட்டாங்க. அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. எதுல இருந்து வந்தாரோ அப்படியே போயிட்டாரு. அப்ப என்னுடைய 2.5 வருஷம் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ ஃபோன் கால்ஸு, எவ்வளோ முயற்சிகள் எல்லாம் வேஸ்ட்டு. ஞானஸ்தானம் கொடுத்தவரும் வேஸ்ட்டு. அது மாதிரி அப்போ விதை எங்கே போகுதுன்னு பாருங்க. ஞானஸ்தானம் எடுத்துங்க. இது வரைக்கும் எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எப்படி இருக்கு வாழ்க்கை? ஞானஸ்தானம் எடுத்தவனா கர்த்தருக்குள்ள செத்து போயிருக்கணும்னு அர்த்தமா? அப்ப கர்த்தர் ஒரு விதையை கொடுத்திருக்காரு, வார்த்தை கொடுத்து. எப்படி கனி கொடுத்திருக்கா? நீங்க யோசிங்க. கனி கொடுத்திருக்கா? பரலோகத்துக்கு போனோன்னு உள்ள இருக்கா? ஆண்டவரே கனியா வச்சிருக்கா. ஆண்டவரே கனியெல்லாம் கொடுத்திருக்கு. 3வது பாருங்களேன், முள்களாக நிரப்ப. படிங்களேன் திருப்பியமா. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். ஓகே, கவலைகள்னால நெருக்கப்படுறாங்க. சில பேர் வார்த்தையை கேட்கறாங்க. இது முள்ளுக்கு நடுவில், அந்த இமேஜ் அப்படியே போட்டு வைங்கம்மா. முள்ளுக்கு நடுவுல வளர்தான், அதால அதுக்கு மேல வளரவே முடியாது. ஏன்னா கழுத்தை பிடிக்கும். கழுத்தை அது இங்க போட்டு இங்கிலீஷ்ல சோக்ட் வித் கேர்ஸ். சோக்ட்னா எப்படி? இப்படி பிடிப்பாங்க. இது சோக் ஸ்லாம்லாம் பார்த்துருக்கீங்களா? யாரும் சோக் ஸ்லாம் போடுவோம்? ராக் தானே. சோக் ஸ்லாம் ராக் தான் போடுவார் நினைக்கிறேன். WWFலாம் பார்த்துருக்கீங்களா? இப்படி பிடிச்சி சோக் ஸ்லாம் போடுவார். கரெக்டாடா? சோக் ஸ்லாம் இல்லையா? அப்போ என்ன சிரிக்கிற? அவன் பார்த்தான பக்கத்தில். கரெக்டாடா? ராக் தான் போடுவான். ராக் போடுவார், சோக் ஸ்லாம் போடுவார், கேன் கூட இப்படி புடிச்சிட்டு போடுவார். WWF அந்த மாதிரி உலகத்தின் கவலைகள் நம்மளை நெருக்கிடுமா. எதுவுமே ஆண்டவர் வார்த்தைக்குள்ள நெருங்கவே முடியாதாம். இங்கேருந்து வெளியே போவீங்க, என்ன சாப்பிடணும்னு தெரில. வருதா? அது ரைட்டு தான், அது பசி. சில பேருக்கு மட்டன் இல்லைனா தூக்கம் வராது. சில பேர் பீஃப் இல்லைனா தூக்கம் வராது. என்ன சாப்பாடு? பீஃப் இல்லையா, சிக்கன், ஏதாவது உலக கவலை. நாளைக்கு என்ன பண்ண போறோம்? அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதை நம்மளா தான் இருப்போம். இன்னைக்கு EMI கட்ட முடியல, நிறைய போராட்டம் ஓடிட்டே இருக்கு. கரெக்டா? இங்க கிரவுண்டை பத்தி போட்டிருக்காங்க. உண்மையாவே சபை விசுவாசிகள் ஒரு கிரவுண்டை வாங்கணும்னு கூட பிளான் இருக்காது. எப்படி வரும் கிரவுண்டை வாங்கணும், ஒரு நிலத்தை வாங்கணும், எப்படி பிளான் கூட வராது. கிரவுண்டு வேணுமா வேணாயா? நிலம் வேணும். எப்படி வாங்கணும்? எப்படி வாங்க முடியும்? சேர்த்து வச்சா வாங்க முடியும். சேமிப்பு இருக்கா? சபைக்குள்ள சேமிப்பு இருக்கா? நம்ம சேவிங்ஸ்லாம் எங்க இருக்கு? இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கும், மொபைல்ல இருக்கும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது. இன்னைக்கு எங்க ஓனர் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு ஒரு வீடுக்கு போயிருந்தோம். நாங்கள் வீடு பார்க்க. அந்த மனுஷன் பால்காரு. எவ்வளோ பெரிய பில்டிங் வச்சுட்டு இருந்தாருன்னா, நாங்கள் வீடு தேடும் போதோ பெரிய பில்டிங்கு. அந்த மனுஷனை பார்த்தா ஒன்றுமே தெரியாது. நாத்தடிச்சிருக்காரு, மாட்டு வாசனை அடிக்குது, ஷர்ட்டு பேண்டில் துர்வாசனை அடிக்குது, அந்த மாதிரி இருந்தார். ஆனால் எல்லாமே இருக்கு. நம்ம எல்லாமே வெளியரங்கமாக நல்லா இருக்கும். பணக்காரன் வைக்காத ஃபோனு கூட நம்ம வச்சுட்டு இருப்போம். பணக்காரன் வைக்காத எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வீட்டில் இருக்கும். மைக்ரோவேனுக்குதா வீட்டில் இருக்குது, புடவைங்களாக்குதா அடக்கி வச்சிருக்கோம், பீரோக்குதா அடிக்கடிக்கு வச்சிருக்கோம், சுடிதார் மாடி மேலே மாடி கொடி மேலே கொடின்னு அபிஷேக் சொல்லுவோம், மாடி மேலே மாடி கட்டி வச்சுக்கிற சுடிதார், பேண்ட் சார் விதவிதமாக வச்சுட்டு இருக்கேன். அப்போ வேற என்ன? மொபைல் ஃபோன் 1க்கு 2, சிம் கார்டுக்கு 1க்கு 2, நெட்டு பயங்கரமான ஹை ஸ்பீடு. வேற என்ன இருக்கு? ஒட்டியானம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் நிலத்தை காணும். அவன் ஞானத்தை யூஸ் பண்றான், அவங்க வாங்குறாங்க. ஞானத்தை யூஸ் பண்றாங்க, சேமிக்கிறாங்க. ஆனா நமக்கு அது இருக்காது. ஞானம் இருந்தது தானே. லோன் போட்டு வாங்கலாம்னு பிளான் போட்டுறாதீங்க. இப்போ லோன் போட்டு வாங்காதீங்க, சொல்றதை கேளுங்க. ஆனா கிரவுண்டை கூட மிஸ் பண்ணிடுவோம். எப்போ பாரு நம்ம அப்படியே தான் இருக்கணும், ஏழ்மையிலேயே இருக்கணும். ஆனா மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா பல இருக்கும். பணக்கார வீட்டவங்க கூட அவங்களும் தோத்துருவாங்க. இல்லாதவங்க கூட தங்களை அடக்கி காட்டுகிறார்கள். என்ன சொல்லுவாங்க, சாரி, இருக்கிறவன் அடக்கி காட்டுறான், இல்லாதவன் போடுற ஒரு சீன் இருக்கும் பாருங்க. எங்க அப்பா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படின்ற மாதிரி. கிரவுண்டு வகை பிளான் இருக்கா? கிரவுண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. பிசிக்கல் கிரவுண்டு எங்கேயோ விதை திருடப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன நம்ம சேர்த்து வைப்போம்? நம்மளோட ஏழ்மை, என் பிள்ளையோட ஏழ்மை. நான் நாசமா போயிட்டேன், நீயும் நாசமா போ. நான் மொபைல் வாங்கி செத்து போனேன், நீயும் மொபைல் வாங்கி செத்து போ. நான் 18 வயசுல கல்யாணம், நீயும் நாசமாய் 16ல கட்டிக்கும். நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம் குடும்பத்துக்கு அதை கொடுத்துட்டே இருப்போம். ஏன்னா ஞானம் கிடையாது. நம்மளை எப்படி மாற்றி வச்சிருக்கான் பாரு பிசாசு. ஒரு மொபைல் 30,000 20,000 வச்சுக்கோங்க, மாசம் 2,000 ரூபாய், ஒரு வருஷம்னாக்கா அதுக்கு தகுந்த காரியங்களை சின்னதா காட்டுறான் பிசாசானவன். அந்த 20,000 ரூபாய் தான் எது வேணா பண்ணலாம். இன்சூரன்ஸ் போடலாம், சேர்த்து வைக்கலாம். 5 வருஷம் சேர்த்து 1 லட்சம் ஆகும். 1 லட்சம் கூட பேங்க் பேலன்ஸ் இல்லாதபடிக்கு நம்மளை பிசாசு திருடி வச்சிருக்கான், கேவலமா ஆக்கி வச்சிருக்கான். நம்மளை கேட்டா விசுவாசிக்கலாம், விசுவாசி. ஒழுக்கம் இல்லை. கடன் கர்த்தர் வாங்க சொன்னாரா? இன்னைக்கு திருப்பி கடனை பத்தி எடுக்கிற. கடன் ஆண்டவர் வாங்க சொன்னாரா? லோன் வாங்க சொன்னாரா?
ஏன் வாங்க முடியும்? ஏன் வாங்குறோம்? ஞானம் இல்லை, என் ஜனங்கள் ஞானம் இல்லாதனால அழிஞ்சு போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து முல்லை போல சிக்கிடும். உங்களெல்லாம் தெரியும், என் பிரச்சனை ஜாஸ்தி, நான் எப்படி சபைக்கு வர முடியும், நான் எப்படி ஊழியம் பண்ண, எனக்கு இவ்வளவு பிஸி. யார் இந்த நிலைமைக்கு தள்ளுனாங்க? சோக்கிங்கா, கழுத்தை புடிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை வேதத்துல வரன்னு போட்டிருக்கு. வசனத்தை கேட்க முடியும், ஆனா வேதம்க்கு விரோதமாக சோக்கிங் ஆகும். நான் ஒரு பணத்தை பத்தி தான் பேசுறேன், ஆனா சிலர் பேர் உறவுல மாட்டிட்டு இருப்பாங்க, தப்பான உறவு. வேற என்னன்னா, நமக்கு பர்சனல் லைஃப் நமக்கு தெரியும், தேவையில்லாத காரியங்களை மாட்டிக்கொண்டு அப்படியே பலியாடு மாதிரி அந்த ஸ்டேஜுக்குள்ள குடியா இருக்கலாம், குடுத்தனமா இருக்கலாம், அப்படியே நசுங்கிட்டு இருக்கோம். ஏன்னா வார்த்தை உள்ள போகுது, அப்படியே முள்கள் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் கூத்து மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுருவோம் நம்ம, ஜீசஸ் இஸ் குட், ஜீசஸ் இஸ் அலைவ், ஜீசஸ் இஸ் மை ஃபாதர். என்ன போடுவோம்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இங்க ஐ ஆம் சன் ஆஃப் காட். சன்னுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஐ ஆம் சன் ஆஃப் காட், அப்ப சைல்ட் ஆஃப் காட் உறவே இருக்காதா? மினிஸ்டர் ஆஃப் காட். ஐயோ அப்பா, அலப்பற தாங்கவே முடியாது. வாட்ஸ்அப் உன்ன சொல்லுமா, நீ நல்லா இருக்க, மற்றவங்கள சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தேன். வாழ்க்கைக்கும் வேதத்துக்கும் சம்பந்தமே இருக்காது, ஆனா ஸ்டேட்டஸுக்கும் அப்படியே பார்த்தானே ஏமாந்துருவாங்க. 100 பேர் லைக் குத்துருவாங்க, 100 பேர் கமெண்ட் அடிச்சுடுவாங்க. பிரைஸ் காட் பிரதர், பிரைஸ் காட் சிஸ்டர், வாவ் நீங்க ஜெபிக்கிறவங்களா? வெளிரங்கமான வேஷமா இருக்கு, வெதை உள்ளுக்குள்ள இல்ல, வேற ஒன்றும் கிடையாது. வாட்ஸ்அப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. எனக்கு குரூப்பை விட்டு போனாவே சண்டை வர ஆயிடும். ஏன் குரூப் விட்டு போனீங்க, எதுக்கு டிஸ்லைக் போட்டீங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வாட்ஸ்அப் பத்தி பேசுனா வேற என்ன? சோக்கிங், கழுத்தை நெருக்கிற காரியங்கள். சபைக்குள்ள கழுத்தை நெருக்கிற காரியங்கள் எது? பேராசை, போதும் என்ற மனப்பான்மை கிடையாது. சபை பிள்ளைகள் கிடையவே கிடையாது. ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அந்த வேலை மேல பேராசையா இருக்கும். இதுக்கு மேல எங்க போகும், எங்க தாவணும், பிசினஸ் மேல பிசினஸ், பணம் 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 பணம், அப்படியே பைத்தியமாயிடும், விதை செத்துடும். கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். பிசா, நீங்க எப்பெல்லாம் ஆண்டரை விட்டு விலகுறீங்களோ அப்பெல்லாம் பிசா உங்க கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். உங்க விதை திருடப்பட்டு இருக்கு, அதை மறிச்சு போயிட்டு இருக்கு. பேராசை, நல்ல பாயிண்ட். வேற என்ன தடுக்குது? கழுத்தை பிடிக்கிறவன் என்ன தடுக்குது? உங்களுக்கு தெரியும், நம்ம லைஃப்ல எதெல்லாம் தடுக்குதோ. அப்ப ஒரு வசனத்தை பார்க்கலாமா? 2 கொரிந்தியர் 6:17 போட்டிருக்கா? 17 படிங்கம்மா. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப உலகத்தாரோட காரியத்திலிருந்து நீங்க விலகி இருக்கணுமா? நம்ம விலகி இருக்கணுமா? அப்படி இருந்தா இந்த சாப்டர் ஃபுல்லா எப்படி ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும், விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு ஊழியம் ஊழியம் சொல்லுவோம், கர்த்தர் சித்தம் கர்த்தர் சித்தனும், ஆண்டர் சித்தம் தான் எல்லாமே. ஆண்டர் சித்தத்து மேல நடக்க மாட்டோம், கர்த்தர் கர்த்தர்னும். சபைக்கு வர மாட்டோம், ஆனா அழைப்புனும். ஆண்டர் சித்தத்தை பண்ணிதான் என் வாழ்க்கையில எல்லாம் நடக்குது. சபைக்கு வந்தா தான் நடக்கும், வராம ஆண்டர் சித்தத்தை பண்ணிட்டு. சபைக்கு வர சோம்பேறிகள், ஆனா ஆண்டர் சித்தம். ஆனா இங்க போட்டிருக்கு உலகத்தரமான, உலகத்தார் சபைக்கு போறாங்களா? உலகத்தார் நம்ம தானே போறோம். ஆனா இங்க போட்டிருக்க அவர்களை போல நடக்காத. பி கம் அவுட் ஃப்ரம் அமாங் தெம், பி செப்பரேட் சேஸ் தி லார்ட். தண்ணி திருங்க, டு நாட் டச் வாட் இஸ் கிளீன். தண்ணி திருங்க, செப்பரேட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லா காரியத்தையும் உலகத்தார் பண்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி வசனத்தை போயிடலாமா? லூக் சாப்டர், இப்போ திருப்பியும் போயிடலாம், 8:14. லூக் 8:14 போயிடுவோம். அந்த டிஸ்பிளே பண்ணுங்களேன். எதெல்லாம் சோக் பண்ணா கேர் அப்படின்னா தமிழ்ல படிங்கம்மா. 8:14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகள்னால கர்த்தர் நடத்துவார். நம்ம பண்ண வேண்டியதான் ஒண்ணுதான், ஒழுக்கம் கொள்ளணும், ஒழுக்கமா இருக்கணும். வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்கணும். இன்னும் பண விஷயத்துல இன்னும் ஒழுக்கமா இருக்கணும். இதெல்லாம் பிரபஞ்ச குறை. இந்த பண விஷயத்துல நீங்க கரெக்டா ஒழுக்கமா இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில டாப்ல கர்த்தர் கொண்டு போக முடியும். அநேக ஊழியங்கள் அழிஞ்சு போகுது இந்த பணத்தினாலதான். அநேக குடும்பங்கள் அழிஞ்சு போயிட்டு இருக்கு இந்த பணத்தினாலதான். கடன், வட்டி இதெல்லாம் உங்களை கொலை பண்ணோம். இது ஏன் திருப்பி சபைக்குள்ள சொல்றோம்னா, சபை இன்னும் மாறலன்னு அர்த்தம். இதை மாறிடுச்சுன்னா உங்க லைஃப் கம்ப்ளீட்டாகவே மாறிடும். இதுல மாத்திரம் நம்ம வீக்கா மாட்டிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ பார்த்துருக்க விசுவாசிகள், 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டு வெளியே வந்த ஒரு விசுவாசிகளோட கிரிக்கெட் ஏதோ ஆட்டு வந்தோம். என் கழுத்துல செயின் இருந்துச்சு. என் செயினை பார்த்துட்டு, பிரதர் கொஞ்சம் எனக்கு EMI கட்ட முடியல, லோனுக்காரன் வீட்டுக்கிட்ட வெயிட் பண்றானா, கொஞ்சம் காசு தரீங்களா? அந்த பிரதர் அப்பதான் பாக்குறேன். அவர் எது கேட்டிருப்பார் சொல்லுங்க? என் செயினை பார்த்து. இன்னைக்கு இதெல்லாம் மாறணும். மற்றவங்களுடைய பொருள்களை நீங்க பார்க்க கூடாது, மற்றவர்களுடைய கிரெடிட் கார்டை நீங்க பார்க்க கூடாது, மற்றவர்களுடைய ஷூரிட்டியை நீங்க பார்க்க கூடாது, மற்றவருடைய சிக்னேச்சரை நீங்க பார்க்க கூடாது. இதெல்லாம் ஒழுக்கம். மற்றவங்களோட பாக்கெட்டே, நீங்க ரத்த சம்பந்தமா இருங்க, குடும்ப சம்பந்தமா எப்படின்னா இருங்க, மற்றவங்க உனக்கு என்பது உங்களுடைய மனைவி, கணவன், பிள்ளைகள் மாத்திரம்தான். எப்போ உங்களுடைய பார்வை மற்றவங்ககிட்ட போதோ அது தப்பான பார்வை. அப்பவே விசுவாசி என் பார்வை பார்த்துட்டாரு, செயினை பார்த்துட்டாரு. அப்புறமா இன்னொருத்தர், அந்த செயினை கொஞ்சம் அடமான வச்சுட்டு தரீங்களா பிரதர்?
காசு இல்லைன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணணும்? முடிஞ்சிச்சு, விட்டுணும் தானே. செயினா அடமானம் பார்க்கணுமா, அடமானம் வச்சுதுமா, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா சபைக்குள்ள? எப்படி உலகத்தின் காரியம் உள்ள வந்துச்சு? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆமாம், சரிங்க பிரதர், பிரைஸ் லார்டுன்னு போயிட்டாரு. ஆட்டிடியூட் மாறணும். எதுவுமே விட்டுக்கிறது இல்லை. மற்றவங்களுடைய ஆடையிலிருந்து மற்றவங்களுடைய எல்லா காரியத்தையும் உருவிடணும். இதெல்லாம் எங்க யார் சொல்லி கொடுத்தா? இந்த ஒழுக்கம் இல்லாத காரியங்களை யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு இருக்கா கேட்பாங்க. என்ன கட், உனக்கு நான் கிரெடிட் கார்டு வச்சுட்டு இருந்தானா வச்சுக்கல, உனக்கு என்ன ரைட்டா? அதுவே கடன் கார்டு. நானே எடுக்கிறது பிச்சை. பிச்சையில் நீ ஒரு பிச்சை எடுக்கிற, நீ யாரு? டபுள் பிச்சைக்காரன். கட். ஒழுக்கம் நமக்குள்ள வேணும். சபைக்குள்ள இதெல்லாம் மிஸ் பண்ண முடியும். உங்க வாலிப நாட்களை பார்த்துக்குங்க. இதெல்லாம் நீங்க ஃபைனான்ஸில் நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா உங்க லைஃப்ல டாப்ல வந்துருவீங்க. இதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், மற்றவன் பேர்ல போனை வாங்குவோம், மற்றவன் பேர்ல இஎம்ஐ போடுவோம், மற்றவன் பேர்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு கர்த்தர் கொடுத்தாருன்னு சாட்சி வேற, பொய் சாட்சி வேற சொல்லுவோம். அப்புறமா அந்த இஎம்ஐ வேற கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவோம், கழுத்து வெறுக்க வந்துடும். இதெல்லாம் உலக கவலைகள். கரெக்டா? இதெல்லாம் யார் பண்ணா? நம்ம தான் போட்டுப்போம். சில வாட்டி பொருள்கள் நிறைய வாங்குவோம், அது யூஸ் கூட பண்ண மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? அது ஆர்வம் இருக்கும், வாங்குற வரைக்கும். சில லேப்டாப்போ ஒரு டெஸ்க்டாப்போ, நான் இப்போ ஏதோ ஒரு பொருள் வாங்கினேன், ஏதோ ஒரு ஆர்வம், ஒரு ஸ்பீக்கர் வாங்கிட்டேன். அதை வாங்கிட்டு பார்த்து வாங்கினேன். ஓகேவா, என்கிட்ட காசு இருக்கு அதனால நான் வாங்கினேன் அப்படின்னா, ஐயோ ஏதோ கொஞ்சம் காசு தாங்குது, சரியா? எங்க வாயை திறந்தாலும் இப்போ பயமா இருக்கு. காசு இருக்குன்னு சொன்னா போதும், முடிஞ்சிடுச்சு. ஏதோ கொஞ்சம் காசுல நான் சேர்த்து வச்சுனாலங்க நான் ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன். அந்த ஸ்பீக்கர் வாங்கும்போது நல்லா தான் வாங்கினேன், யூஸ் பண்ண. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அதை தொட்டு கூட பார்க்கல. வாரத்துக்கு ஒரு வாட்டி, மாசத்துக்கு ஒரு வாட்டி ஆயிடுச்சு. நான் காஸ்பிள் சாங்லாம் கேட்பேன், அது ரொம்ப பிரோஜனம் அடியும். ஆண்டர் பாட்டெல்லாம் கேட்பேன். அப்படிதான் பிளான் போட்டு தான் வாங்க. ஸ்தோத்திரம் நீங்கள் போடுறோமே, வீட்டில் போட்டு விட்டுருவோம். இப்போ அப்படி இல்லை, ஆத்திரமா ஓடி நிற்குது. அது மாதிரி கோவம் எரிச்சு, வீட்டில் கண்டிப்பாக கோவம் வருமா வராதா? எல்லாரும் வீட்டில் கோவம் வரும்ல. அப்போ நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. பொருள்கள் உங்களை மாத்தாத, பொருள்கள் உங்களை வஞ்சிக்கப்படும். உங்ககிட்ட இருந்து எதுவும் கரைச்சிடும். இப்போ அந்த பொருளை நான் வித்தனை எவ்வளோத்துக்கு போவோம்? 8க்கு வாங்கினா 4க்கு தான் போவோம். அப்போ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஞானம் இருக்கிற லேண்டு மேல போடுவான், ஞானம் இல்லாதவன் தான் இந்த மாதிரி குப்பைகளில் போட்டுட்டு இருப்பான். இன்னைக்கு நிறைய ரோமன் கத்தோலிக்க ஞானிகள் இருக்காங்க. ஒரு தாய் ஒரு தகப்பன் பண்ற சாக்ரிஃபைஸ்னால அவங்க குடும்பங்களே நல்லா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல குடும்பம் கொத்தா அவ்வளவுதான். நீயும் லோன் வேணும், நானும் லோன் போறேன், நீயும் லோன் போ. அப்ப என்ன, இந்த லோனு கடன்லாம் பார்த்து அவர்களும் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஒழுக்கம் பண்ணிக்கொள்ளுங்க. சபைக்குள்ள மிஸ் ஆகுறது ஒழுக்கம். விதை கேர்ஸ் ஆயிடுச்சா? அப்புறமா ரைச்சஸ். சில பேருக்கு பணம் அதிகமா கருத்து கொடுப்பாரு. ஏன் கொடுப்பாருன்னா தேவைக்கு, வேலைக்கு கொடுப்பாரு, கமிட்மெண்ட் கொடுப்பாரு, எல்லாமே கொடுப்பாரு, வேலையை பிளஸ் பண்ணுவாரு. ரைச்சஸ் அப்படின்னா நகை கொடுக்கலாம், பொண்ணு பொருள் கொடுக்கலாம், எல்லாமே கொடுப்பாரு. ஆனா அது உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும், அது உங்களை ரூல் பண்ணக்கூடாது, அது மேலேயே போயிடக்கூடாது. பணம் நகை இன்னும் சேர்த்துக்கணும். ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், உங்க லைஃப்ல கண்ட்ரோல் இருக்கணும். வேலை கொடுக்குறோன்னா கர்த்தர் எதுக்கு தெரியுமா? நீங்க ஏழைகளா இருக்கும்போது மற்றவங்க உங்களை உதவி செஞ்சாங்களா? நீங்க உதவி செய்யணும் அர்த்தம். அப்ப கொடுக்குற ஐஸ்வர்யம் கர்த்தர் கொடுக்குறாரு, அந்த ஐஸ்வர்யத்தை நம்ம பாதுகாத்தணும். அது மேலேயே போயிடக்கூடாது. ஐஸ்வர்யமே அப்படியே சில பேர்லாம் ஐடி கம்பெனிலாம் அப்படியே மாடு மாதிரி உழைப்பாங்க. என் கம்பெனிக்கு நான் ரொம்ப உண்மையா இருந்தேனே. உன்னை யார் கம்பெனிக்கு ரொம்ப உண்மையா இருக்க சொன்னாங்க? கர்த்தர் சொன்னாரா உனக்கு நீ ரொம்ப உண்மையா இருந்துட்டு 8 hour உழைச்சா போதும். கரெக்ட், 8 hour தானே? 9வது ஒரு ரெஸ்ட், அதுதான் கவர்மெண்ட் ரூல். 8 hour நீ பண்ணுறத பண்ணு, கொடுத்த வேலையை பண்ணு. இவங்க ஆண்டவருக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஊழியத்துல சரி, ஜபத்துல சரி, எக்ஸ்ட்ராவும் ஐயோ ஆண்டவருக்காக நான் ஓடுறேன், முழங்கால் போடுறேன், 1 hour ஜெபம் பண்ணுறேன், 2 hour பண்றேன், அதெல்லாம் இருக்காது. 8 hour நான் வேலை பண்ண சொன்னாங்க, நான் 16 hour பண்றேன். இது கேட்டாங்களா? கழுத்தை நெரிச்சிடும் உங்களை. ஐடி கம்பெனி ஆகட்டும், எங்கடா இருக்கட்டும், நீங்க கொடுக்க வேண்டிய நேரம் 8 hourனா அதுக்கு நான் 8 hour தானே வேலை பார்ப்பேன் அப்படி ஷட் டவுன் பண்ணிட்டு போயிடாதீங்க. இதுக்கு மேலே ஓவர் டைம் சில வாட்டி ப்ராஜெக்ட்ஸ் வரலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நான் ஓவர் டைம் பண்ணுறேன், ஓடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுவே பிடித்து கொள்ளக்கூடாது. புரியுதா? படிப்பு ஒருவேளை அது ஒரு பிளஷர், அது ஒரு ரைட்ஸ் தான், அதுலேயே மாட்டிக்கொள்ளக்கூடாது. அதுக்கு மேலே என்ன இருக்கு? நான் என்ன பண்ண போறேன்? சின்ன பசங்களாம் அந்த கேள்வி வரும், நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே? இதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இல்லைன்னா நம்ம பெற்றோர்கள் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அதே கஷ்டம் உங்களுக்குள்ள வந்துடும், அதே புலம்பல் உங்களுக்குள்ள வந்துடும். அது மாறவே மாறாது. ரைச்சஸ் ஆயிடுச்சா? அடுத்தது படிக்கலாம். என்ன ரைச்சஸ் ஆயிட்ட அப்புறம்? சிற்றின்பங்களினாலும். பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் எப்படி சொல்லலாம்? பிளஷர் எப்படி சொல்லுவோம்? சிற்றின்பங்களா, இன்பங்களாமே. நான் அந்த இன்பத்துக்குள்ள போல, அதனால எனக்கு தெரியல. நீங்க போயிருந்தா சொல்லுங்க. சிற்று இன்பங்கள், பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் சொல்லுங்களேன். பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப்னா என்ன ஒரு எக்ஸாம்பிள்? பணம், சுகம் போகும், ஸ்மோக்கிங், தம்மு. பணம் நிறைய இருந்தால் தான் தம்மு கேட்போம்.
பணம் நிறைய இருந்தால் தான் குடிக்கவே போகும். அதுக்கு முன்னாடி எல்லாம் போயிருக்காது. பணம் எங்க அதிகமாகுதோ இந்த பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப்ல, பணம் நிறைய இருந்தால் ஒரு பொண்ணுக்கு இன்னும் 2 பொண்ணு, ஒரு பையனுக்கு இன்னும் 2 பையன். பணம் எங்க அதிகமாகுதோ, லைஃப் ஸ்டைல் எங்க நமக்கு ஆடம்பரமா மாறுதோ, இதெல்லாம் பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப். பொண்ணு, பொருள் இதெல்லாம் போயிடும். சரி, சிற்றின்பங்கள். அடுத்தது நெருக்கப்பட்டு பலன் கொடாதே போறாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நெருக்கப்பட்டு பலனே கொடுக்காதான், கனி இருக்காதான். காலத்துக்கு முன்னாத பிஃபோர் மெச்சூரிட்டி அந்த விதை செத்துடுமா? சோதித்து பார்க்கலாம். அடுத்தது படிங்க 15. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஓகே, இது வரைக்கும் 3 ஸ்டேஜ் பார்த்தோம். 3வது ஸ்டேஜ்ல சபையே மாட்டிக்கும். அந்த முள்ளுல சபை ஃபுல்லாவே மாட்டிக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க 3வது ஸ்டேஜ்ல மாட்டிக்கும். முள்ளு சொத்தி முள்ளு இருக்கும், எதுவுமே பண்ண முடியாது. அது எங்க போனாலும் யோசிச்சுட்டே இருக்கும், எல்லாம் மாட்டிட்டு. 4வது ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாருனாக்கா, நல்ல நிலத்துல விதைக்கணுமா, அந்த விதை என்ன ஆகுமா, 100 மடங்கு கனி கொடுக்குமா. அவருக்கு நல்ல இதயத்தினால வித் நோபல் அண்ட் குட் ஹார்ட். அது தமிழ்ல படிங்கம்மா. நன்மையுமான இருதயத்திலே, உண்மையும் நன்மையுமான இருதயம், உண்மையும் நன்மையுமான இதயத்துல அந்த விதை இருக்கும் போது என்னமா கனி கொடுக்குமா. ஒருவேளை ஏன் என் வாழ்க்கையில விதை கனி கொடுக்கல, 100 மடங்கு வரல அப்படின்னு நினைச்சுன்னா, உண்மையும் நன்மையுமான இதயம் நமக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அது இருந்து என்ன பண்ணுமா, பேஷன்ஸோட அந்த கனியை பறிக்கணுமா. காலத்துக்கு முன்னாடி பறிக்க கூடாதான். இன்னைக்கு காயா இருக்கும்போது நம்ம பறிச்சிடும். பல மாம்பழம் எல்லாம் சில வாட்டி நம்ம காயா வாங்குவோம், அதை அரிசி டப்பால போட்டு வச்சா பழுக்கணுவாங்க. ஆனா ஆத்திரம் பொங்க முடியாது, தாங்காம அந்த காயை கட் பண்ணி சாப்பிட்டுருவோம். அதே போல சில வாட்டி கர்த்தர் சில காரியங்களை வச்சிருப்பார். காலத்துக்கு முன்னாடி ருசி பார்ப்பது, உறவுகள், உடல் உறவு கர்த்தர் வச்சிருக்காரு, கணவன் மனைவி வச்சிருக்காரு. காலத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமே இந்த உடல் உறவு, அதனால பார்ப்போமே. அடுத்தது என்ன சொல்லுவான், நல்ல அந்த ஃப்ரூட் வர்றதுக்கு முன்னாடியே, காலத்துக்கு முன்னாடி நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அது மறைச்சிடும். இன்னைக்கு சபையாக யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கேட்குறீங்க வார்த்தைய, எல்லாம் பண்றீங்க, ஆனா அது கனி கொடுத்துருக்கா? நான் அப்போ இப்படி இருந்தேன் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா, இப்போ கொஞ்சம் தப்பு. நம்ம காலம் முடிஞ்சுட்டே இருக்கு, டைம் முடிஞ்சுட்டே இருக்கு. இன்ஸ்டண்டா மாறணும். இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி இன்ஸ்டண்டா மாறிடணும். நான் மாறிடுறேன், நான் மனம் திரும்புறேன். சபையில் இவ்வளவு வார்த்தைகள் பேசுறீங்க, இவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, எனக்குள்ள ஜீவன் வரணும். இந்த விதைகளை மிஸ் பண்ணாதீங்க. 4 விதைகளை பத்தி போட்டிருக்காங்க. அப்போ கர்த்தர் யார் பாருங்களேன். நீங்க வாட்டி சில வாட்டி நினைச்சிருக்கலாம், கர்த்தர் என்ன காதுக்குதா கைக்குதா கேக்குறீங்களா? ஆனா அவர் கேட்டுக்கிறாரு, காதுள்ளவன் கேட்க கடவுதா. கேட்டிருக்கீங்களா? எப்பனா ஆண்டவரே உனக்கு காதுக்குதா? கஷ்டம் மனசுல ஆண்டவர் காது இருக்கா இல்லையா கேட்போமா கேட்க மாட்டோமா? காது இருக்கா இல்லையா? நீ தான் சொல்ற, என் நிலைமை எதுவுமே மாறல, வீட்டுல எந்த சூழ்நிலையும் வரல, காது இருக்கா இல்லையா? என்னடா ஜபம் என்ன ஜபம் பண்ணாலும் மாற மாட்டேங்குது. கரெக்டா? எப்படி மாறும்? அவர் சொல்றாரு, உங்களுக்கு காது இருக்க, நமக்கு காது இருக்கணுமா. அவர் சொல்லுவதை கேட்கிறபடி காது இல்லைன்னா அவர் சொல்லுவதை கேட்க முடியாது. அப்ப காது அவருக்கு இருக்கு, நமக்கு இல்ல. காது இருக்கிறனால தான் அவர் காதை பத்தி போட்டிருக்காரு. அவர் கேட்கிற காது இருக்கு, நமக்கு அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. இன்னைக்கு நாசமா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு குடும்பங்களும். மொபைல்னால, டேட்டானால எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாருங்க பிசாசு. நம்மளை பிடிச்சிட்டாங்க, நம்மளை பிடிச்சி நிறக்கிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் காமெடியா இருக்கலாம், நம்மளை சாவடிச்சிட்டு இருக்கான். வாழ்க்கையிலும் உயர விட மாட்டான், படிப்புலும் உயர விட மாட்டான், கல்யாணத்திலும் உயர விட மாட்டான். வேற என்ன கெரியரு என்னென்ன இருக்கோ எதுலயும் நம்மளோட காலத்துக்கு பார்த்துக்கவும் மாட்டோம், உடம்பையும் பார்த்துக்க மாட்டோம். எல்லா விதைகளும் செத்து போய் கீழே இறங்கிட்டு அப்புறமும் அன்னைக்கு புலம்ப ஆரம்பிப்போம். நான் உடம்ப அப்ப பார்த்துக்கலையே, இப்ப ஆண்டவரை என்ன தொடுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். கரெக்டா?